இந்த கரையில கலக்கிறது ஆண்டவரே, மேற்கு பக்கமா, கிழக்கு பக்கமா, வடக்கு பக்கமா, தெற்கு பக்கமா, அவர் சொன்னாரு, சொன்ன திசையில கக்கிச்சு. அல்லேலூயா. இது விளையாட்டா இருந்தாலும் தெய்வ சித்தத்தை சரியா செய்கிறது. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இந்த கல்வாரி ரத்தம் சிந்தப்படும். அல்லேலூயா. மீனுக்கு சிந்தப்படல, மனுஷனுக்கு சிந்தப்பட்டது. மனுஷன் தான் வழி தவறி போகிறான், இயற்கை வழி தவறல. அவருக்கு சிந்தப்படாத மீன் கூட அவருடைய வார்த்தையை கேட்குது. ரத்தம் சிந்தப்பட்ட மனிதன் வார்த்தையை கேட்கிறது. எத்தனை தடவை புத்தி சொல்றாரு, எத்தனை தடவை மாற சொல்றாரு. நம்ம மாறுறோமா? நம்ம மாறுறது இல்லை. நிறைய தடவை வீட்டுல பேசுறாரு, மாறுறது இல்லை. யார் மூலமாவது பேசுறாரே, மாறுறது இல்லை. இந்த மீனுக்கு ரத்தம் சிந்தல, அந்த மீன் சொன்னதெல்லாம் கேட்டுச்சு. எத்தனை நாள் மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருந்தாரு? 3 நாள் அந்த மீனுக்கு பட்டினி. அதுக்கு முன்னாடி ஆகாரம் கிடைச்சோ கிடைக்கலையோ நான் தெரியாது. ஆண்டவருக்காக 3 நாள் பசியில மனிதனை சாப்பிடாம உள்ள வச்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் பிரயாணம்? 3 நாள் பிரயாணம். 3 நாள் பிரயாணத்தினுடைய ஆகாரத்தினுடைய எனர்ஜி என்ன? அதனுடைய ஒருவேளை ஒரு மீன் ஒரு கூட்டத்தில் தான் வாழும், இன்னொரு கூட்டத்தோட போகாது. இது தன்னுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு புறப்படுது. நீங்களும் நானும் என்ன செய்வோம்? உங்களுக்கு எனக்கு தான் ரத்த சிந்தினாங்க. பாருங்க, அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? கிரகம் ஸ்டைல் ஆஸ்திரேலியாவோட பறந்தவர்கள் ஒடிசாவில் வந்து இறந்துட்டார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல வாழ்க்கை. ஆனா பழங்குடி மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை? அர்ப்பணிப்புதான். நீங்க சபையில இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை அர்ப்பணிப்பா இருக்குதா? நீங்க அர்ப்பணிக்கப்பட உங்க கையில இருக்கிற பொருள், உங்களுக்கு கொடுத்த திறமை, உங்களுக்கு பாருங்க, ரத்தம் நமக்கு உங்களுக்கும் எனக்கு சிந்தி இருக்கிறார். அந்த மீனுக்கு சிந்தப்படல. ஆனா அந்த மீன் இந்த மனிதனை சுமந்து கொண்டு 3 நாள் பிரயாணமாய் போய் கர்த்தர் சொன்ன அந்த லேண்ட்ல போய் தன்னுடைய வேலையை செய்யும். நீங்கள் நானும் சரியா இருக்கிறோம். எத்தனை தடவை புத்தி சொன்னாலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம மறுதளிச்சு கீழ்ப்படியாத ஒரு ஆடா தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அப்படிதானே? அதெல்லாம் ஒத்துக்கணும். அவன் வந்து கீழ்ப்படிகிறதே கிடையாது. அதுக்காக இன்னொரு யோனா ஆண்டவர் தேடுறதும் கிடையாது. நீங்கள் நான் அந்த யோனா உங்களை என்னையும் தேடுவார். நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்றீங்க?